அந்த படி அளக்கும் ஈசன் அவர் பரமசம் இருக்காங்க. ஆமாம்மா அப்படியே பாய்மா உண்டா சொல்றாத்துல அம்மா பெரியார் மறக்குது அம்மா அவருக்கு என்னைக்கு அம்மா மகேஸ்வரியருக்கு பெண்ணாக பெற்று அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துற தம்பி கல்யாணம் பண்ணி விட்டீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமகன் பெருமை மாமியார் தான் தெரியும் இடம் இந்த மாதிரி கடையில வாங்கினாலே காசு இருக்கு இல்ல வக்கு இல்லாத குடும்பம் இல்ல இது இல்லாத குடும்பம் இல்ல ஒன்னும் ஈவு இல்லாத குடும்பம் இல்ல அப்பேற்பட்ட கைலாயத்தை ஆண்டு வரக்கூடிய பரமசிவன் மருமகனா அவரு விட்டு பண்ணாட்டீங்க அவரு என் மருமகன் உண்டா அப்பேற்பட்ட பணக்கார வீட்டுல பொண்ணு கொடுத்துருக்கேன்னு சொல்லி என் மருமகன் இப்பேற்பட்ட ஆளா இருக்கேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு பெருமைடா அது மட்டும் இல்ல நான் அடுப்பு நெருப்பு கூட அடுத்து விட்டு போறது அப்பேற்பட்ட பணக்கார என் பொண்ணை கொடுத்ததுல இருந்து எனக்கு தம்பி சந்தோஷம் அதிகமா இருக்குது அது மட்டும் இல்ல நான் பச்சா தண்ணிக்கு கூட அடுப்பு நெருப்புக்கு அடுத்து விட்டு போக மாட்டேன் விதியத்தவை இல்ல அப்பேற்பட்ட இடத்துல பெரிய பொண்ணு கொடுத்துருந்து தம்பி அவர் வந்து தம்பி படியாளக்கூடிய பரமசிவன் எனக்கு மருமகன் ஆனார் இல்ல ஏண்டா ஒண்ணு கேட்கலாம் நீ சாமி கும்பிடுறியா சாமி கும்பிடுறியான்னு கேட்டேன் சாமி கும்பிடுறியா என்ன சாமி கும்பிடுற என்ன சாமியா கும்பிடுற நீ பிள்ளையார் கும்பிடுற முருகனை கும்பிடுற எல்லா சாமி கும்பிடுற நான் இந்த 6 மாசமா எந்த சாமி கும்பிடுறதுனே எனக்கு தெரியாத முயற்சிக்கிறேன் அதுக்கு முன்னால போனா குளிச்சுட்டு காலை எழுந்து தானவாரம் செய்து முருகனையோ யாரையோ கும்பிடுவீங்க இப்ப 6 மாசமா நான் எப்படி ஐயா பேசாதீங்க என்ன ஐயா யார கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியல கஷ்டப்படாத
உங்க அப்பா சாமி கும்பிடுறான். ஏய் அப்படி இல்லடா. ஒரு சாமி கும்பிடணும்னா நம்மள விட உயர்ந்ததா இருக்கணும் சாமியை நான் கும்பிடணும். நம்மள விட உயர்ந்தவங்களே இல்ல. படியாளக்கூடிய பரமசிவனே எனக்கு மருகன் ஆயிட்டார். அவர் வந்து தம்பி என் காப்பு வீரா பாண்டியா அடுத்ததுக்கு வாய் வந்தா அடுத்த கொடை பிடிப்பாங்களா அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து அந்த பெரிய ஆளு என் காப்பு வீரரு மாமி ஆயிட்டேன் நானு. மாமி ஆயிட்டா மருமகன் பொண்ணு எல்லாம் வந்து காலில் விழுமா விழாதா? அவர் பரமசிவன் தான், அவர் படி அளக்கிறது தான். இருந்தாலும் நான் மாமி ஆயிட்டு என் கால நம்ம கால வீர மருமகன் ஆயிட்டுன்னு அப்படி ஆயிடுச்சா? இப்ப 6 மாசமா என்ன பண்றது? குளிக்கிறது, சாரமானம் செய்யறது. எந்த சாமியும் போய் கொள்ள முடியும்? உலகத்துக்கே உயர்ந்த கடவுள் படி அளக்கக்கூடிய பரமசிவன் அவரே நம்ம காலில் வீராரு. நாம அவருக்கு மாமி ஆயிட்டோம். நான் எந்த சாமி போய் அப்படின்டா கம்மியாட்டி ஏசு கீசு எல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு நினைச்சு இந்த 6 மாசமா இப்படி சாரமானம் செஞ்சுதான். அதாமா அம்மா அவங்கள்தான் கும்பிடுவாங்க. என்னை விட பெரியவங்க தான் கும்பிடலாம். நான் தான் உலகத்துக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன். அதனால நான் என் காலையை நான் கும்பிட்டுக்கிட்டேன். இருந்தாலும் தம்பி இப்ப எங்க வீட்டுக்காரு மகள் வீட்டுக்கு போயிருக்கார். 6 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. மாவட்ட பாட்டு வரலாம், மாரில் தோறி தூக்கி வரட்டும். நம்ம பொண்ணாச்சு போனார். நான் போறேன்னு ஆசைதான். போற இடத்துல எனக்கு சக்காத்தியால ஆம்பியா முன்னாடி 2 பேரும் தின்றதுக்கு வந்துட்டாங்க. இங்க மருமகன் பெரிய இடத்துல கொடுத்துருன்னு சொல்லி சொல்லுவாங்க. காய் மொழிவாங்க சொல்லி தூண்டு போங்க. அதனால சூடு சொன்ன இல்லாத கரியா இருந்தாங்க போய் தின்னுக்கலாம் மாவுட்ட. நான் போய் தின்ன முடியுமா? நான் ரொம்ப கௌரவமான ஆளு. அதனால நீங்க போய் பார்த்துட்டு விருந்து மருந்து 3 நாளுக்கு பார்த்து வந்துங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். ஆனா ஒண்ணுடா தம்பி, ஒரு 3 வேலை 2 வேலை முது மேல குடிச்சு போட்டுக்கிறாளா? கொஞ்ச மாட்டு நீ ஏத்துக்கிறாங்களா? அரைப்படி காப்பிடிக்க அங்க இது கூலி செஞ்சுக்கிறாளா? பெரிய இடம், பெரிய இடம். எங்க வீட்டுக்காருக்கு அந்த கறி அறுத்து போடுறாங்களோ தம்பிங்க, மீன் அறுத்து போடுறாங்களோ அப்படி சொல்றாங்க. அந்த பலகாரம் போடுறாங்களோ உள்ளுக்குள்ள எனக்கு துடிக்குது. நாம போயிருந்தா சாப்பிடலாம், இருந்தாலும் கௌரவம் தடுக்குது. அந்த புடையை முடிக்காத அந்த அம்மா என்ன சொல்லும்? அந்த அம்மா என்ன சொல்லும்? ஐயோ மாவு கிட்ட பொண்ணு கொடுத்த பெரிய இடத்துல சொல்லி அங்க போய் உட்காந்துட்டாங்க. காய் பண்ணுவாங்க. அந்த கௌரவத்தை பார்த்து நான் போகலாம். அவர் என்னென்ன சாப்பிடுறாரோ, அவர் எப்படி அடி தேய்ச்சி விடுறாங்களோ, பியா புண்ணகத்து எங்க வீட்டுக்காரங்க கௌரிப்பாங்களா? 6 மாசமோ 3 மாசமோ அந்த நல்ல சந்தோஷத்துல இருந்துட்டு வர அம்மா நாளாம தெரியும். இதான் வீட்டுல இருக்கா கவலை மகாராஜா. ஆமா 5 வருஷம் 5 வந்தாயிரம் 5 வந்துங்க. அம்மா தண்ணி அடிக்கிறாங்கப்பா. உங்க கணவராகப்பட்ட சத்தியபுரம் வந்துட்டாருமா? சிந்திச்சு வா சொல்லு. சத்தியமாயம்மா அவர் மூஞ்சி மாதிரியே கண்டிப்பா வரமாட்டார். அட பண்ணிட்டாரு. வரமாட்டாரு கேள்றா. பெரிய இடத்துக்கு போயிருக்காரு, சொந்த மாவு வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க வடபலகாரம் சுட்டு போட, ஒரு கரியா மீன் எடுத்து போட, அது சாப்பிட இது சாப்பிட. அந்த பன்னீர்லயே குளிப்பாரு, பழரசமே சாப்பிடுவாரு. அவர் எப்படி அதுக்குள்ள வந்துருவாரு? தண்ணி அடிச்சு இருந்தாலும் இருக்கட்டும். பாக்கலாம் போய் முகத்தை பார்த்தாலும் வருமா? ஏண்டா
அலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல இருக்கும். இந்த 6 மாசமா அவருடைய முகத்தை பார்த்தா கல 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 கலன்னு சந்தோஷம் இருந்த மூஞ்சி ஒண்ணு இல்லம்மா, நிறைய துணுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மத மத மதன்னு மனைவி வாய்க்கப்பட்ட ஆத்த மனைவி அன்பு மனைவி இந்த மாதிரி சட்டசாலி போட்டு எல்லாம் பொண்டாட்டி கட்டி கொடுக்க மாட்டேன். பூவும் நாரும் போற, நகமும் சதையும் போற, நீலவானும் நிலவும் போற, தேனும் தேனும் இனிமையும் போல, நீலவானும் நிலவும் போற. பாதாரத்தை பாதாரமா சேவித்த பணியாற்றல் என்றென்றைக்கு சொல்லமாக வந்திருப்பாய். அது வந்தது பணிந்து சென்றது பேசாதீங்கம்மா. என் பாதாரத்தை ஆதாரமாய் சேவித்த சுவாமி, ஒரு வார்த்தை, உங்கள் வாக்கியமே எனக்கு பாக்கியம் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு மாயா இருக்கு. சுவாமி, நீங்க எங்க போனீங்க? மகளை பார்க்க. மகள் வீட்டை மகளை பார்ப்பதற்காக ஆசை அருமை மகளை 50 பெண்களிலே கடைக்குட்டி பெண். 50 பொண்ணுடா தம்பி எங்களுக்கு. 50 பெண் எங்களுக்கு. 50 பெண்ணா காசிவரிசிக்கு 13 பொண்ணு கொடுத்தோம். காசிவரிசிக்கு 13 பொண்ணு கொடுத்தோம். புலத்தீசிக்கு 9 பெண்ணை கொடுத்தோம். இந்த சந்திரன் இருக்கான சந்திரன், அவனு என் மருமகன்டா. அவனுக்கு 27 பொண்ணு கொடுத்தோம். 27 பொண்ணு. ஆமா, மொத்தம் 27 13 9 எத்தனை அது எண்ணி பாடுறான். 49 பண்ணி போட்டி கொடுத்துமா? அதுல பிரயோஜனம் இல்ல. சரி நேரத்துல உமா மகேஸ்வரி சிவபெருமானுடைய மனைவிய எனக்கு மகள அவரை வேணும்னு சொல்லி ஒரே நிறுதியா எங்க வீட்டுக்காரர் தப்பு செஞ்சாரு, நானும் தப்பு செய்தேன். அதே மாதிரி தப்பத்துல என் பொண்ணு பிறந்தா. பொண்ணு பிறந்த உடனே சிவபெருமான் நான் நினைச்ச மாதிரியே நினைச்ச நிறைவேறிச்சு. அவன் வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டான். அப்பேற்பட்டாலும் எங்களுக்கு மருமா ஆயிட்டான்னு சந்தோஷமா இருக்கும். இந்த நேரத்துல ஆசை மகளை பார்ப்பதற்காக போறீங்களா? சுவாமி, ஐயா போன சுருக்கி நீலே போனது தெரியல. போன சுருக்கில வந்து இருக்கிறீங்களா? மகளை பாத்தீங்களா? என்ன ஆச்சு? என்ன சொல்லிச்சு? எப்படி இருக்கா? என்ன சமாச்சாரம்? மருமக எப்படி இருக்காரு?
சுட்டு போட்டாங்க என்ன தின்னுங்க சொல்லுங்க சுவாமி. சொல்லுங்க. அல்லது பெண்ணே பர்ணகா சுவாமி மாதரணி எல்லாமே சொன்ன நம்மளை ஒரு மாமனார் என்று பராமல். ஆமா சாமி நீங்க போனீங்களா அந்த மகள் ஐயோ பார்க்கலையா மரியாதை செய்யலையா அதுக்கு முன்னாடி சொல்லுவான் மண்டை ஓட்ட இறந்து தின்னு இருக்கிறவனா அந்த ஆண்டி பையன் அவன் பேச்சு ரத்தம் செய்தாளா அல்லது பெண்ணே பர்ணகா அடி மகளாலே வந்தன் ஐயா என்னங்க அல்லது பெண்ணே பர்ணகா மகளால வஞ்சனை மகளால வந்தன் இல்லை அந்த காண்டி பயிலால் தான் வந்தனை எப்படியா ஊனம் வந்துருச்சா ஐயா ஊனம் என்ன கனவா ஆண்டி பையனுக்கு பெண் கொடுத்து ஊனம் உண்டாயிடுச்சுன்றீங்களா? ஆமா. அது என்னதான் விஷயம், என்னதான் ஆச்சு, போன இடத்துல என்ன மரியாதை கொடுக்கலையா மாமனார் சொல்லி ஏண்டா ஒட்டு மேலத்தோட மாமனார் சொல்லி ஆனா அம்மாரியோட மாலை போட்டுட்டு போய் எங்க வீட்டுக்காரர் நடந்தாருன்னா அந்த தரையில் நடந்தா கால் வலிக்கும். காம்பர் இந்த மலரை போட்டு எங்க மாமனார் வெட்டாரு எங்க மாமனார் வெட்டாரு உலகெல்லாம் அறிவிச்சு அப்படி இருக்கும் இருப்பான்னு நான் பூ போட்டு வேடிக்கையோட ஆனா அம்பாரியோட அப்படின்ட்டு போயிருப்பான் நான் நினைச்சேன். என்ன ஊனம் ஆயிடுச்சு அதாயிடுச்சு இதாயிடுச்சு என்ன தெரியல பையா சாமி கொஞ்சம் நானும் ஒரு கூத்தியாவுக்கு பிறந்த பெண்ணும் கூச்சா விட்டு ஒரு அப்பங்கிட்ட ஒரு கூச்சா விட்டு புள்ள போதுன்னு வச்சுக்கா அப்பா அப்பா அப்படி கெட்ட போய் நிக்க முடியாது. ஏன்னு கேட்டா சொந்தமா தாலி கட்ட பொண்டாட்டிக்கு பிறந்திருந்தா கூப்பிடுவாங்க. போய் இடையின்னு இருக்கும் வந்தா கூட 4 பேர் இருக்கும்போது பங்கமா இருக்குன்னு சொல்லி சொல்லி இடையின்னு இருக்கும். ஆள் இல்லாத நேரமா பார்த்து அம்மன்
அந்த மாதிரி கூத்தியா விட்டு புள்ள மாதிரி இவரு நானும் போய் இருந்தாரா ஏண்டா போனவங்களா வா மாமா மாமா வரவேற்பு கூக்குறது இல்லையா அது சொல்லுமா புரியுதா இல்லையா குடுக்கணுமா பொறம்போக்கு பையன் அடி எடுத்து வைக்கலாமா அவர் இப்படி செய்யலாமா அடி எடுத்து வைக்கலாமா பேர்பட்ட மரியாதை இல்லாத இடத்துல சொன்னாங்க பாண்டிய நாட்டினுடைய சபை அந்த பாண்டிய நாட்டு சபையில புலவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடிக்கொண்டிருந்தார்களாம் அந்த புலவர்கள் ஒன்னா கூடிக்கின்னு 4 கோடி வரியா 4 கோடி கவி எழுதணும் அது எப்படி எழுதுறது யாரா அப்படின்னு பாண்டிய மன்னா சட்டம் போட்டான் 4 கோடி கவி எழுதி கொடுக்கணும் அந்த புலவர்களுக்கு அந்த புலவர்கள் எல்லாம் யோசனை பண்றாங்க 4 கோடி கவி எப்படி எழுத முடியும் இந்த அர்த்தம் கட்டுரை தானே அப்படின்னு புலவர் எல்லாம் பார்த்தாங்க அவையார் அந்த வழி வந்தாங்க இதுக்கு வருத்தப்படுறீங்க நான் எழுதி கொடுக்குறேன் அப்படி சொல்லி அவன் கவி எழுதுனா அந்த அவையார் உண்டீர் ரெண்டு உதறியார் தன்மனையில் அவை 1 கோடி வரும் வீட்டுக்கு இருந்தாலும் இருந்துடுறேன் பாண்டியா சொல்லி சந்தா சாப்பாடு போட அப்பேற்பட்ட வீட்டுல சாப்பிடாத இருக்கிறது 1 கோடி வருமா ஆமா மதியாதார் தலைவாசல் மதித்தங்க மிதியாது இருப்பது 1 கோடி வரும் ஒரு மாமனாரு ஒரு மருமகன் எப்பேற்பட்ட இடத்த பொண்ணு கொடுத்தாங்க பெருமையா இருக்கும் கம்யூனிட்டி போய் எப்படி பண்ணிக்கிறானே இனிமேல் அந்த அடியாட்டே வைக்க கூடாதுங்க ஆண்டி பையனை நம்ம கேலியா போச்சு இனிமே எட்டி பார்க்க கூடாது பையா ஏன்னு கேட்டா கட்ட துணி இல்ல, கழட்டி வைக்க நகை இல்ல, படுக்க பாய் இல்ல, இருக்க இருப்பிடம் இல்ல, சுடுகாட்டுல சாம்பல பூச்சி சுத்தி கிடக்குற பையன்.
அவனுக்கு பொண்ணு கொடுக்க எனக்கு கூட அது நாளைக்கு ஆமா இருந்தாலும் ஏய் ஒட்ட வரை மதி அவள் பேசும் வேண்டிய குடிக்காம அவளை விட வேற இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வீட்டுக்கார வார்த்தையை தவற கூடாது சொல்லி அந்த பொறுப்பாக்கு பயிருக்கு, பக்கத்து பயிருக்கு, விதியத்த பயிருக்கு, சுடுகாட்டில் நடந்து புரியுற பயிருக்கு உங்க வார்த்தையை கேட்டுதாங்க. நான் இவரா ஒரு ஆம்பியான மீறி பேசக்கூடாதுன்னு எத்தனை இடம் இல்லாத இடத்துக்கு இவர் கொடுக்குறாரு. நானும் அப்படியே பவுத்து போட்டுட்டு இருந்தேன். நீ வாயா பேச மாட்டேன் தெரியுமா உன்னை பத்தி கொஞ்சம் ஓமதான் தன்னை பார்ப்பாக அந்த காண்டி பயலுக்கு இனிமே தாத்தனை கிடையாது. ஏனென்றால் ஒரு நல்ல வேகத்தை செய்து அந்த காண்டி பணி இனி ஒரு பயிரோட பாத்து இருக்கலாம். அது ஒரு அளவு இருக்குது. சாமி மன்னா மார்க்கம் என்ன போகாது நின்னுக்கிறான். அப்படியே மருமகனை யாரும் செய்து கொண்டுட்டா ஆமா தாலி அறுக்கிறது யாரு? அவன் நீதான் வரணும். ஏய் நான் யாரு ஆசையா நம்முடைய மகனுக்கு அன்னபூரணி அவள் கெட்டு ஆமா. டேய் பொண்ணு கட்டா எங்க வரும்? ஒரு பெண்ணு கட்டிட்டா எங்க வரும்? ஆத்தாவுக்கு தான் வரும். ஒரு பொண்ணு கட்டா எங்க போவோம்? பொண்ணுடா பவுனு அதுதான் அடைக்கடைக்கு போவோம். டேய் பொண்ணு கட்டா தட்டாமுட்டுக்கு போவோம். ஆமா. ஒரு பெண்ணு கட்டா தாய் வீட்டுக்கு வரும். ஆமா. அந்த அவனை கொண்டுட்டா ரெண்டு ஒண்ணு தானே. பொண்ணு வேற பெண்ணு வேற. ஆமா. ஆத்தாவுக்கு வரும். பெண்ணு வந்து ஒண்ணு அடைக்கடைக்கு போவோம். எல்லாம் தட்டா கட்ட போவோம். ஆச்சரியம் சீர்படுறதுக்காக போவோம் இல்லையா? அவ கெட்டுட்டா சாமி வேணாங்க கொஞ்சம் மனம் போறீங்க. மருமாவை செத்துருவா. மருமாவை முக்கியம் இல்லைன்னா மாவுக்கு என்ன முக்கியம்?